வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள். சினத்தால் திருத்தம் வரவே வராது. சினத்தினால் ஏதாவது வரும் என்றால் அங்கு வருத்தம்தான் வரும் என்று சாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க. இதற்கான கவிதை வரிகள். கோபமே பாவங்களுக்கெல்லாம் தாய் தந்தை, கோபமே குடிகளுக்கும், கோபமே ஒன்றையும் கூடி வர ஒட்டாது, கோபமே துயர் கொடுக்கும், கோபமே பொல்லாது, கோபமே சேர்கேடு, கோபமே உறவருக்கும், கோபமே பழி செய்யும், கோபமே பகையாடி, கோபமே கருணை போக்கும், கோபமே ஈனமாம், கோபமே எவரையும் கூடாமல் ஒருவனாக்கும், கோபமே மரணமுன் கொண்டு போய் தீய நரபுணிகளில் தள்ளும் என்று அரப்பணீஸ்வர் சதுக்கத்துல கல்வெட்டில் எழுதி வைக்கப்பட்டுள்ள இந்த பாடல் சினம் தவிர்த்துல கொடுத்திருக்காங்க சாமிஜி. வள்ளுவர் சொல்றார், தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொள்ளும் சினம் என்று. இன்னொரு குரல்ல சொல்றார், சினமென்னும் சேர்ந்தாரை கொள்ளின் இனமென்னும் ஏமா புனையை சுடும் என்று வள்ளுவர் பெருந்தகை தெய்வ புலவர் சொல்றார். வள்ளலார் சொல்லும் போது, அப்பா நான் கேட்டு வேண்டிய அருள் புரிதல் வேண்டும், அனுபவமும் சினவயமில்லாத வாழ்வு வேண்டும் என்று சொல்றாங்க. ஒரு சித்தர் சொல்லும் போது, நந்தவனத்தில் ஓர் ஆண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி வாங்கி வந்தானடி ஒரு தோண்டி, அதை கூத்தாடி கூத்தாடி சினவயப்பட்டு போட்டு உடைத்தானடி என்று சொல்றாங்க. சினம் ஒரு கொடிய உடநோய். அதற்கு முறையா சாமிஜி நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த பயிற்சிகளை செய்து நாம சினம் தவிர்த்து வாழ்றதுதான் சிறப்பு. நல்ல தவம் செய்யறோம், அந்த தியானத்துல நல்ல நாம முழுமையான பலன் அடைகிறோம். நாம கோபப்படும் போது என்னாகும் அப்படின்னு சொன்னா, நீங்க செய்த அத்தனை தவத்தில உள்ள அந்த பலனும், அதே போல நம் உடல்ல உள்ள அந்த உயிர் சக்தியும் அவ்வப்போது வெளியேறிக்கொண்டே இருக்கும். வெளியேறிய எந்த உயிர் சக்தியும் திரும்ப உடலுக்குள்ள வரவே வராது. நாம் மனிதர்களுடைய ஆயுள் காலம் 120. குறைந்த வயதிலேயே அவர்களுக்கு பலவிதமான உடல் உபாதைகள் ஏற்பட்டு மரணம் சம்பவிக்கக்கூடிய நிலையில ஏற்படக்கூடியதற்கு அனைத்துக்கும் காரணம் இந்த சினம்தான். ஒரு மனிதன் சினவயப்பட்டு வாழ்ந்து கொண்டே இருந்தான் அப்படின்னு சொன்னா, அவனுடைய உள்ளெரிப்புகள் எல்லாமே பாதிக்கும். என்ன சொல்றாங்க சாமிஜி? பிளவசை சினம், குருதி அழுத்தம், மார்நோய், பித்து, புண், கண்ணோய், தாது மூளை வளமழிவு செய்யும். உச்சி முதல் பாத வரையில இருக்கக்கூடிய நம்முடைய மூளை, இதயம், இரத்தம், உள்ளுறுப்புகள் அனைத்தும் பாதிக்கப்பட்டு நம் உடலுக்கு தீங்கிழைத்துக் கொண்டே நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் நாம புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. அதே போல நம்முடைய குடும்பம், சுற்றம், ஊர், உலகு என்ற இந்த 4 வகையில முதல்ல நம்மளே பாதிப்புக்குள்ளாக்கிக்கிறோம். அது இல்லாம குடும்பத்தில் உள்ள குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட கொஞ்சம் குறைநிறைகள் இருந்தாலும் எதையும் நாம பொருட்படுத்தாம அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு துளி ஆற்றல், ஒரு துளி அறிவு அவர்களை இயக்கி கொண்டிருக்கு. அவர்களும் மகிழ்ச்சியாக நல்லா வாழணும் என்ற அந்த வாழ்க்கை காப்போடு நம்ம எப்பவுமே பழகி கொண்டோம் என்று சொன்னா யாருக்கும் துன்பம் கிடையாது. நான் ஒரு சினவயப்பட்டு எப்பவுமே நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தோம் அப்படின்னு சொன்னா, பாடல் என்ன சொல்லுது? கோபமே பாவங்களுக்கெல்லாம் தாய் தந்தை. ஒரு தாய் தந்தை, ஒரு பெரிய குடும்பம் உருவாகுது அப்படின்னு சொன்னா, அவர்களுக்கு மகன், மகள், அதே போல பேர குழந்தை, கொள்ளு பேர குழந்தை, அடுத்தடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷன் எல்லாம் அந்த கோபம் பட்டு ஒரு குழந்தையை உருவாக்கி அதன் மூலமாக வரக்கூடிய அந்த ஜென்ரேஷன் எல்லாமே பாதிக்கப்படும். அதை நல்லா புரிந்து கொள்ளணும். அப்ப கோபம் என்பது
சினம் என்பது தவிர்த்து வாழணும். சாமிஜி அதற்கான பயிற்சி விளக்கங்களை கொடுத்திருக்கிறாங்க. அதை நாம ஃபாலோ பண்ணி மனவளக்கல் பயிற்சி மூலமாக நம்ம அறிவாட்சி தரத்தை உயர்த்தி கொண்டு சினம் தவிர்த்து வாழணும்னு சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.